ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாள் கழித்து கிறிஸ்டின் கலந்து தவக்கம்லாம் முடிஞ்சு 1.5 மாதம் கழித்து மட்டன் பிரியாணி செய்கிறோம். இதெல்லாம் பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி, பச்சை மிளகா, புதினா, இஞ்சி பூண்டு எல்லாம் மொத்தமாக போட்டு வதக்கியாச்சு. வெங்காயம் கூடயே பச்சை மிளகாவும் புதினாவும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு இஞ்சி போட்டால் அடி பிடிக்காது. அப்புறம் பிரியாணி மசாலா கடையில் தான் வாங்கினேன். மட்டனை நல்லா வேக வச்சு போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டேன் மக்களே. விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்துட்டு அரிசி போட்டேன். அதுக்கப்புறம் நல்லா அரிசி கறி எல்லாம் செம்ம வந்ததுக்கப்புறம் தான் தம் வைக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி. இந்த மெத்தட் வந்த உடனே தம் வச்சிட வேண்டியதான். மேலே மூடியை போட்டு வெயிட் ஏற்றி 20 நிமிஷம் தம் வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்துடுச்சு. எடுக்கும்போது ஒரு மாதிரி கொலன்னு இருந்தாலும் ஆறுனா நல்லா உதிரியாக வந்துடும். அதனால் எடுக்கும்போதே உதிரியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. வேறு ஆற அரிசியாக மாறிடும். அதனால் எடுக்கும்போது கொஞ்சம் பசையாக இருந்தாலும் நல்லது தான். அப்படின்னா தான் ஆற நல்லா உதிரியாக வரும். ஆனால் சாப்பிட்றதுக்கு இந்த சோறு காயவே காயாது. வீட்டில் செஞ்ச பிரியாணி எப்போவுமே டேஸ்ட் தாங்க. கடையில் கடை டேஸ்ட்டோட வீட்டு டேஸ்ட் தான் நல்லாயிருக்கும். நாங்கள் 1.5 மாதம் கழித்து வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம். என்னைக்கிடா அந்த ஈஸ்டர் வரும்னு காத்திருந்து செஞ்ச மக்களே. பாருங்கள் பிரியாணி சூப்பராக வந்துடுச்சு. கறியும் வேக வச்சு தான் போட்டேன். அதனால் கறியும் நல்லா வந்துடுச்சு. இதுக்கு முட்டைலாம் எதுவும் செய்யலை. மட்டன் குழம்பு இருக்கிறதுனால அதனால் நான் முட்டைலாம் எதுவும் செய்யலை. இதுவே எங்களுக்கு போதும். நாங்கள் ரொம்பலாம் சைடிஷ்லாம் வச்சு சாப்பிட மாட்டோம். சில்லி வறுவல் செஞ்சுருக்கோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் திட்டுவார். உங்கள் நாக்கு அப்படி கேட்குதான்னு சொல்லி திட்டி விட்டுருவார். அதனால் எங்கள் வீட்டில் எப்பவுமே எண்ணெயில் செய்கிறது அதிகமாக சாப்பிட மாட்டோம் மக்களே. அதனால் பிரியாணிக்கு சைடிஷ் குழம்பு மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, அப்புறம் தயிர் வெங்காயம், இதுதான். சில்லிலாம் செய்யலை. இது என்னோடய சின்ன பொண்ணு பிளேட்டில் போட்டது. அவள் குளிக்க போகிறேன் என்ன அப்புறம் சாப்பிட்டு போன்னு சொல்லி சாப்பிட வச்சாச்சு. பாருங்கள் இது நான் எனக்கு சாப்பிட பாருங்கள் ஆற எப்படி உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள் பிரியாணி. அதான் மக்கள். அதனால் எடுக்கும்போது கொஞ்சம் பசையாக இருந்தாலும் ஐயோ பிரியாணி குழஞ்சிருச்சேன்னு சொல்லலாம் வருத்தப்படாதீங்க. பிரியாணி ஆறுனாலே நல்லா உதிரியாக வந்துடும். சீரக சம்பாவுக்கு 1.25 டம்ளர் தண்ணி. அப்புறம் இந்த குச்சியாக இருக்கும் பாஸ்மதியா, அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி. அது 2 டம்ளர் அரிசி போட்டேன். அண்டாவில் போட்டேன். 400 கிராம் பிடிக்கும் அந்த டம்ளர் ஓகே. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதேமாரி பிரியாணி செஞ்சு சாப்பிட பாருங்கள். இது காலையில் செஞ்ச இட்லியும் மட்டன் குழம்பு. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை மக்களே. 2 மாதமாக ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நான் சமாளிக்கிறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதனால் எங்கள் வீட்டில் இப்போதான் சண்டே மட்டும்தான் இட்லி தோசை. மற்ற நாள்லாம் சோறும் சப்பாத்தியும் தான். பாருங்கள் இட்லி கடை மாவு தான் அழகாக வந்துடுச்சு. எங்கள் ஏரியா கடை மாவு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பஞ்சு போல் வரும். கடையில் வாங்குகிற மாவுலே சில மாவு நல்லே இருக்காதுங்க. இது என்றைக்கும் எடுத்த வீடியோ இடையில புகுந்துருச்சு மக்களே. அதனால் கோச்சிக்கோங்க. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரியா. வர இட்லி எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியல. ஒருவேளை உப்பு இருக்கான்னு நான் தான் டேஸ்ட் பார்த்துருப்பேன் போல். இது சைடில் சப்பாத்தி செஞ்ச முட்டை பொரியல். இது எப்படி இடையில வந்துச்சுன்னு தெரில. எப்படியோ ஒரு வீடியோ இடையில போந்துருச்சு. இது முட்டை புரோட்டா. தவக்காலம்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டுக்காரு கடையில் என் பொண்ணு தான் ரொம்ப சீரியஸாக விரதம் இருந்தால் அவள் கடையில் உள்ளது எதுவுமே சாப்பிட மாட்டான் மக்களே, ஃப்ரூட்ஸை தவிர. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விரதம் இருந்தால். அதனால் அவளுக்காக 1.5 மாதம் கழித்து கடையில் சில்லி சிக்கனும் முட்டை புரோட்டாவும் வாங்கிட்டு கொடுத்தாங்க. இந்த 2 பேரும் ஆள் கொஞ்சமாக பங்கு வச்சாச்சு. எங்கள் வீட்டு சின்னதும் பெருசும். கடையில் வாங்கின பிரியாணி தான். ஒரே ஒரு லெக் பீஸு.
2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா எனக்கு வந்து வயிறு எரிச்சல் ப்ராப்ளம் இருக்குது. கடையில் உள்ள ஒரு வாய் சாப்பிட்டாலும் ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டாங்க மக்களே. பாருங்க புரோட்டா. இந்த புரோட்டா வந்து நான் வாங்கிட்டு வந்தது. என் பொண்ணுக்கு தலையில் முடி ரொம்ப கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே ஆப்போசிட் இருந்த கடையில் 6 புரோட்டா வாங்கிட்டு வந்தேன். 3 பேருக்கும் ஆளுக்கு 2 புரோட்டா. குருமா